வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு இன்றைக்கி நான் 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்டில் இந்த ஓரத்தில் இருக்கிற கலர் மாறின பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ஓரத்தில் இருக்கிற அந்த கலர் மாறின பகுதியை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆயிலை சுட வச்சுட்டு அதில் இந்த பிரெட் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா பிரெட் சீக்கிரமாக கருகி போயிடும். இதில் ஒன்றா இந்த பிரெட் ஸ்லைஸை உள்ளே போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, ரொம்ப டைம் எடுத்துக்காது. இது அவ்வளோதான், நான் ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதை வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இது கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை எடுத்துட்டு கொஞ்சம் உலர் திராட்சையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையை உள்ளே போடுறேன். அவ்வளோதான், இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் இருக்கிற நெய்யையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க, அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 2.25 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தனோ அதே கப்பில் தான் நான் தண்ணியும் அளந்திருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பிரெட் துண்டுகளையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த தண்ணி அந்த பிரெட் துண்டுகளை மூடி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சர்க்கரை தண்ணியில் அந்த பிரெட் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கிற பிரெட்டு நல்லா நைஸ் ஆகும். ஓரளவு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயிலில் பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பிரெட் துண்டுகளில் நிறைய ஆயில் இருக்கும். அது நல்லா கடைசி ஸ்டேஜ் வரும்போது அந்த பிரெட்டில் இருந்து ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த முந்திரி பருப்பை வறுத்த அந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுமான அளவு. இப்போ அந்த பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த நெய்யை நான் உள்ளே சேர்த்திக்கிறேன். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் நீங்கள் பால் ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியாது. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் உள்ளே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலரும் வராது, 2-3 நாளைக்கு மேலே தாங்காது. பால் ஆட் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா இது 5-6 நாளுக்கு கூட நல்லாயிருக்கும்.
பாருங்கள், இப்போ அடியில் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் இது அல்வா பதத்துக்கு வரல. அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை. இப்போ தான் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்த ஆயிலுமே சேர்த்துன அந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வாவும் ஓரளவுக்கு நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.